லைக்கர்ஸ் ஆர் லைக்கர்ஸ் ஆல் ஆர் வெல்கம். இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற திரைப்படம் ரஜினி அவர்கள் நடிச்ச பாபா. இந்த திரைப்படம் சம்பந்தமான நிறைய விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 2 வீடியோல சொல்லியிருந்தோம். அதுல பார்த்தோம் அப்படின்னா பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில சம்பவங்களை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ரஜினி அவர்கள் இங்க இருக்க மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியும் அந்த வீடியோல சொல்லியிருப்போம். ஆனா நான் சொல்ல மறந்த ஒரு முக்கியமான விஷயம், இந்த பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில கசப்பான சம்பவங்கள். பாபா திரைப்படம் ஆகஸ்ட் 7, 2002 அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அந்த டைம்ல ஜெயகொண்டத்துல இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சு அங்க இருக்க அந்த ரீல் பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா இந்த டிஜிட்டல் முறையில எல்லாம் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த படங்களை ரீல்ல தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ரீல் பொட்டியெல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ரீல் பொட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பொட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு பெரம்பலூர்ல இருக்க சின்ன வளையம் முந்திரி காட்டுல போட்டாங்க. நாங்க இந்த இடத்துல தான் இந்த பொட்டியை வச்சிருக்கோம், நீங்க போய் இந்த பொட்டியை தேடிக்கிங்க, அதே மாதிரி நாங்க இந்த பொட்டியை திருடணும்னு சொல்லி கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் எல்லாரும் சேர்ந்து பெரம்பலூர்ல இருக்க சின்ன வளையம் முந்திரி காட்டுல அந்த ரீல் பொட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவங்களை தான் ஐயா படத்துல இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல குரங்கு வந்துட்டு அந்த ரீலை தூக்கிட்டு போயிடும்ல, அந்த ஒரு காட்சியை தான் நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்க வட மாவட்டங்களில் இந்த பாபா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாம பல பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த பிரச்சனைகளை தாண்டி அந்த திரைப்படம் எல்லா இடங்கள்லையுமே ரிலீஸ் ஆச்சு. ஆனா பண்ருட்டியில பார்த்தோம் அப்படின்னா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்க தியேட்டர் ஓனர்களை மிரட்டி அந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ண விடாம பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ரஜினி அவர்கள் ஒரு பேட்டியில பாபா திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க கொடுக்குறீங்க, நீங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கறது ரொம்பவுமே வருத்தமா இருக்கு. இந்த திரைப்படம் எடுக்கிறதுக்கு நாங்க கோடி கணக்குல செலவு பண்ணி படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் ஒரு ஸ்பீச்ல சொல்லிப்பாரு. சரி, இந்த பிரச்சனையை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கேட்கலாம். அது வேற யாரும் கிடையாது, இந்த பாமக ராமதாஸ் தான் இந்த முழு பிரச்சனைக்குமே காரணம். இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணங்கள் நிறைய இருக்கு. ஆனா முக்கியமான காரணம் எது அப்படின்னா 2002 அப்ப அப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடினக்கு அப்புறமா ஒரு சக்சஸ் மீட் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அந்த சக்சஸ் மீட்ல பார்த்தோம்னா ரஜினி அவர்களை கூப்பிட்டாங்க. ரஜினி அவர்கள் அந்த படத்தை பத்தியோ அந்த நடிகரை பத்தியோ பேசியிருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஸ்ட்ரெயிட்டா அவர் பேசினது வீரப்பன் அவர்களை பத்தி. வீரப்பன் அவர்கள் சந்திர மரங்கள்லாம் கடத்தி காட்டுல இருந்தாரு. அந்த டைம்ல ராஜ்குமார் அவர்கள், அதாவது புனித் ராஜ்குமார் அவருடைய அப்பாவை கடத்திட்டாரு. ஸோ அந்த டைம்ல இந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. ராஜ்குமார் அவர்களை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய அளவில் முயற்சிகள் எடுத்தாங்க. அப்போ ரஜினி அவர்கள் வீரப்பனை பார்த்து ஒரு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் வீரப்பன் ஒரு அரக்கன், அவனை சமூகாரம் செய்யும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் அந்த மேடையில உணர்ச்சி பொங்க பேசியிருப்பாரு. இப்படி இவர் பேசினதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இவர் இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நம்ம ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அங்க கடைகள் வச்சு நடத்திட்டு இருந்தவங்களுடைய கடைகள்லாம் உடைச்சாங்க, அவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சாங்க. நீங்க வீரப்பனை பத்தி பேசுனது தப்பு இல்லை, ஆனா வீரப்பன் ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, தமிழரை பார்த்து எப்படி நீங்க அரக்கன் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ரஜினி அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் இந்த பாபா திரைப்படம் ரிலீஸ் பண்ண விடாம அதுக்கான பிரச்சனைகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ரஜினி ஒரு கன்னடர், அவரு இந்த மாதிரி ஒரு தமிழரை பார்த்து ஒரு அரக்கன்னு சொன்னனால அவரோட திரைப்படம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு பிரச்சனை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் இந்த பாபா திரைப்படத்தில் சிகரெட் பிடிப்பாரு, சரக்கு அடிப்பார்ல, அதை வச்சு தனி ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி ரஜினி அவர்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறாரு, இந்த மாதிரி அந்த மாதிரி ரஜினி அவர்கள் இந்த மாதிரி அந்த மாதிரி சரக்கு அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியாக ஒரு பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால இந்த திரைப்படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் தனியா ஒரு பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனாலும் சொன்ன தேதிக்கு இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் ஒரு போட்டோவெல்லாம் எரிச்சு, ரஜினி அவர்கள் உருவ பொம்மையை உடைச்சு, ரஜினி அவர்களுடைய அந்த போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சு, கட் அவுட்டெல்லாம் கிழிச்சு, தியேட்டர்லாம் உடைச்சு பிரச்சனை ஆக்கிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா 2004 எலெக்ஷன் தான் ரஜினி அவர்கள் பழி வாங்குறதுக்கு சரியான டைமா இருந்துச்சு. அந்த எலெக்ஷனை ரஜினி அவர்கள் ஒரு பழி வாங்கக்கூடிய களமாவே மாத்திட்டாரு. அப்போ ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினி அவர்கள் ஒரு வேலை ஒன்று சொன்னாரு. இந்த 2004 எலெக்ஷன் அப்ப பாமகவை எப்படியாச்சும் ஜெயிக்க விடாம பண்ணணும், அதுக்காக நீங்க தான் உழைக்கணும். ஒவ்வொரு இடங்கள்லையும் பாமக போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் நீங்க அவங்களுக்கு எதிராக போஸ்டர் அடிச்சு அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுங்க, அது மூலியமா பாமகவை ஜெயிக்க விடாம பாத்துக்குங்க. மீதி இடங்கள்ல உங்களுடைய மனசாட்சி படி யாருக்கு வாக்களிக்கணுமோ அவங்களுக்கு வாக்களிச்சு அவங்களை வெற்றி பெற வைங்க அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினி அவர்கள் ஒரு அறிவுரை சொல்லியிருந்தாரு. பாபா திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் ரிலீஸுக்கு அப்புறமும் அந்த திரைப்படத்துக்கு பல பிரச்சனைகள் கொடுத்து தியேட்டர் ஓனர்னா கடத்தி ரீலை திருடி அந்த படத்தை ஓட விடாமல் பண்ண ராசுவை இந்த தேர்தலில் தான் நம்ம பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி
ரஜினி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பகிரங்க அழைப்புட்டுருந்தாரு. அந்த சமயத்துல அந்த ராசு அப்படிங்கிற அந்த பேரு யாரை குறிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, நீங்க இந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி போராடணும் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாரு. சொன்னது மட்டும் இல்லாம ரஜினி அவர்கள் அதுக்குன்னு தனி ஒரு குழு கமிட்டி ஒன்று உருவாக்கி ரஜினி ரசிகர்களுக்கு தனி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து இந்த அறிக்கைப்படி நீங்கள் செயல்படுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் அவரோட ரசிகர்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டார். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை எந்த நேரத்தில் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் அந்த அறிக்கை மூலிமா ரசிகர்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ரஜினி ரசிகர்களும் வீதிக்கு வீதி நிறைய இடங்கள்ல போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த படை ஜெயிக்க வந்த படை அல்ல, ராமதாஸை தோற்கடிக்க வந்த படை அப்படின்னு சொல்லிட்டு தான் போஸ்டர் அடிச்சாங்க. இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் ராமதாஸ் அவர்களை பழி வாங்க முடியாது, ஏன்னா அவரு என்னுடைய நண்பர் வீட்டில் தஞ்சம் அடைஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்போ இருக்க அந்த சூழ்நிலையில ரஜினி அவர்கள் நண்பர் அப்படின்னு சொன்னது கலைஞர் அவர்களை தான். அந்த தஞ்சம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது ராமதாஸ் அவர்கள் கருணாநிதி அவர்களோட கூட்டணி வச்சதான் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. கலைஞர் அவர்களே அரசியல் சூதாடியிடம் இந்த மாதிரி கூட்டணி வச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில இடங்களில் போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் தாண்டி ரஜினி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்தினாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் ராமதாஸ் அவர்களே உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்குது, நீங்கள் ஒரு நல்லா படித்தவர், டாக்டர் பட்டம் வாங்கினவர், ஒரு நல்ல தெளிவான சிந்தனை உடைய ஒரு அரசியல்வாதி. ஆனால் பாபா திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் ரிலீஸுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொடுத்து அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பல இடங்களில் சிக்கல்களை கொடுத்து தேட்டர் ஓனர்ஸை கடத்தி தேட்டரில் இருக்க ரீல் எல்லாத்தையும் களவாண்டு என்னுடைய ரசிகர்களையும் போட்டு அடித்து என்னோட உருவ பொம்மைனா எரித்து இந்த மாதிரி நாச வேலைகளில் ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல. நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் சிகரெட் பிடிக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி ஏன்ட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசியிருக்கலாம். முடிஞ்சிருந்தால் அந்த மாதிரி காட்சிகளை நான் எடுத்திருப்பேன். அப்படி முடியலைன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய திரைப்படங்களில் அந்த சிகரெட் பிடிக்கிற காட்சிகளை நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்கள் இன்னொன்று சொல்லியிருந்தாரு, அரசியலில் எனக்கு 2 விஷயம் பிடிக்காது, ஒன்று வன்முறை, இன்னொன்று ஊழல். ஆனால் ராமதாஸ் அவர்கள் ஒரு வன்முறையோட உச்சமாகவே இருக்காரு. என்னோட ரசிகர்கள் உங்களை எதிர்த்து கருப்பு கொடி காட்டி பிரச்சாரம் பண்ணாங்க, அதனால அவங்கள போட்டு நீங்கள் அடிச்சிங்க. எனக்கு தமிழ்நாட்டில் மட்டுமா ரசிகர்கள் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, மும்பையில் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான்னு சொல்லி உலகம் முழுக்க எனக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கருப்பு கொடி காட்ட சொல்லுவேன். நீங்கள் எல்லாரும் அவங்களை எதிர்த்து கேட்டு வன்முறை பண்ண முடியுமான்னு ரஜினி அவர்கள் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ரஜினியை பார்த்து ரஜினி அவர்கள் ஒரு சேத்துல விழுந்த பன்னி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேவலமாக பேசியிருந்தாரு. இதெல்லாம் பேசினார், உண்மையாலே சொன்னார். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் கமெண்ட்டில் வந்துட்டு இதை பொய்ன்னு சொல்லுவாங்க, அதனால. ஸோ இதை கேட்டு ரஜினி ரசிகர்கள் செம்ம டென்ஷன் ஆயிட்டாங்க. அது எப்படி எங்கள் தலைவனை பார்த்து அவ்வளோ கேவலமாக சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தோம் அப்படின்னா பாமக தோக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போஸ்டர்கள் நிறைய இடங்கள்ல அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த 2004 தேர்தலில் பாமக எப்படியாச்சும் தோக்கணும் அப்படிங்கிறதுல ரஜினி ரசிகர்கள் ரொம்பவுமே கவனமாக இருந்தாங்க. அந்த டைமில் ரஜினி அவர்கள் சொன்னது, நீங்கள் பண்ணக்கூடிய இந்த எதிர்ப்பு எல்லாமே ஜனநாயக முறைப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த போஸ்டர் அடிக்கிறது, பிரச்சாரங்கள் பண்ணுறது, இதெல்லாமே ஜனநாயக முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அந்த டைமில் ரஜினி அவர்கள் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரு. காரணம், அவங்க காவிரி நதிநீர் இணைப்புக்காக நிறைய முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு திட்டத்துக்காக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணாரு ரஜினி அவர்கள். ஆனால் அந்த 2004 தேர்தல் ரஜினி அவர்களுக்கும் ரஜினி அவர்கள் ரசிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சு. பாமக போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளையும் ஜெயிச்சாங்க. அந்த டைம்ல திமுக பாமக 2 பேரும் சேர்ந்த கூட்டணி வச்சிருந்தாங்க. 2 பேரோட கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாவே மாறுச்சு. இந்த பிரச்சனை, அதாவது ராமதாஸ் அவர்களுக்கும் ரஜினி அவர்களுக்கும் உண்டான இந்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா 2002ல இருந்தா ஸ்டார்ட் ஆகல, 90கள்ல இருந்தே ரஜினி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் பிரச்சனைகள் நடந்துதான் இருந்துச்சு. அதாங்க இந்த வழக்கமாக நடக்கும்ல அந்த பிரச்சனை. தொடர்ந்து அவரோட திரைப்படங்களில் சிகரெட் பிடிக்கிறாரு, சரக்கடிக்கிறாரு, இது மூலிமா இளைஞர்களை கெடுக்கிறாரு, அதை ரஜினி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை ராமதாஸ் அவர்கள் பேசிக்கிட்டே இருந்தார். ஸோ இதெல்லாம் பெரிய லெவலில் பிரச்சனையாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு துருப்பு சீட்டு தான் இந்த வீரப்பனை பற்றி பேசினது. ஸோ அதை வச்சு எப்படியாச்சும் பெரிய லெவலில் பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாபா திரைப்படத்துக்கு இந்த பிரச்சனையாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் 96 எலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா திமுக தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணிக்கு ரஜினி அவர்கள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருந்தாரு. இந்த 96ல் திமுக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ரஜினி அவர்கள் ஆதரவு அளிச்சிருந்தார்ல, இதை கூட எதிர்த்து ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாரு. ஆனால் 2004ல் அதே திமுகவோட கூட்டணி வச்சிருந்தாரு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஓஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா 2004 அதே வருஷத்தில் ரஜினி அவர்களுடைய மகளுடைய திருமணத்திற்கு ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் வந்துருந்தாங்க.
அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய திருமணத்துக்கு ரஜினி அவர்கள் போயிருந்தார். இப்போ அவங்க 2 பேருக்கு இடையில பெருசாக எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் அப்பப்போ ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராருன்னு சொன்னப்ப இவங்க ஒரு சில எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டுனாங்க. நான் ஒரு விஷயம் மட்டும் யோசிச்சு பார்க்குறேன். அந்த டைமில் ரஜினி ரசிகர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறையாவே பிரச்சனைகளை சந்திச்சாங்க. பாமக தரப்புல இருந்து அவங்களுடைய தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த தேட்டரை போட்டு உடைக்கும் போது ரஜினி ரசிகர்களையும் சேர்த்து அடிச்சிருப்பாங்க. அப்படி அவங்கள அடிக்கும் போது அவங்களுடைய கைகால்னால் உடஞ்சிருக்கும். கைகால் உடஞ்சதோடு அவங்க வேலைக்குனா போக முடியாது, அவங்களால சம்பாதிக்க முடியாது. அவங்களுடைய அந்த வாழ்வாதாரமே அந்த டைமில் பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் இந்த பாமக தொண்டர்கள்னால் ரஜினி ரசிகர்களை போட்டு அடித்தனால அவங்க மேலே அந்த கேஸ் ஃபெயிலாக இருக்கும், அவங்களால வேலைக்கு போக முடியாது, அவங்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த டைமில். இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள் 2004 அப்போ ஜனநாயக முறையில் எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு ரஜினி ரசிகர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஊராக போய் போஸ்டர் அடிச்சிருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, மக்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி பாமகவுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ரஜினி ரசிகர்களுடைய அந்த நேரம் வேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு டைம் இருந்தால் தான் அவங்களால வேலைக்கே போயிருக்க முடியும். அப்படி நேரமே இல்லை அப்படின்னா அவங்களால வேலைக்கு போயிருக்க முடியாது. இந்த போஸ்டர் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக காசு தேவைப்பட்டிருக்கும். வேலைக்கு போகலைன்னா எப்படி அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் இருக்க பொருள் ஏதாச்சும் விற்று தான் அந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் அடிச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருப்பாங்க? ரஜினி அவர்கள் ஒரு காலத்தில் அரசியலுக்கு வருவார், நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ரஜினி ரசிகர்கள் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரஜினி அவர்கள் இந்த சிஏஏ போராட்டம் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொன்னார் தெளிவாக. இந்த போராட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிஏஏனா என்னன்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டறிஞ்சு நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணுங்கள், தேவையில்லாமல் உங்களோட நேரத்தை வேஸ்ட் ஆக்காதீங்க, இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறது உங்களுக்கு நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி ரஜினி அவர்கள் பேசியிருந்தார். அவர் பேசினதில் பார்த்தோம் அப்படின்னா சில உண்மைகள் இருக்குது. நம்ம ஒரு போராட்டத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தை பற்றி சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறமா நம்ம போராட்டத்தில் இறங்குறது நல்லது. ரெண்டாவது, இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடத்தும் போது இந்த மாதிரி போராட்டம்னா நடந்துச்சா நம்ம தமிழ்நாடு சுடுகாடாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ரஜினி அவர்கள். இவ்வளோ விஷயங்கள் இப்போ ரஜினி அவர்கள் சொல்கிறாருல. ஆனால் 2004 அப்போ தன்னுடைய திரைப்படம் தோல்வி திரைப்படமாக ஆனதுக்கு பாமக ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்துச்சு அப்படின்னு ரஜினி அவர்கள் நினச்சிக்கிட்டாரு. அவருடைய திரைப்படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அந்த திரைப்படத்தில் கண்டென்ட் இல்லை, அதே நேரத்தில் மக்கள் அந்த படத்தை ஏற்றுக்கல, அது ஒரு முக்கியமான காரணம். பாமக தரப்பில் அந்த திரைப்படத்துக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. அவங்களே எப்படியாச்சும் ரிவெஞ்ச் பண்ணணும்னு ரஜினி அவர்கள் அவருடைய ரசிகர்களை தூண்டி விட்டு நீங்கள் பாமகக்கு எதிராக செயல்படுங்கன்னு சொல்லி தன்னுடைய சுயநலத்துக்காக ரஜினி அவர்கள் ரசிகர்களை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் மட்டும் கிடையாது, இந்த ராமதாஸையும் சேர்த்துனா அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அவருடைய கட்சி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா திரைப்படத்துக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தாரு. அவருடைய தொண்டர்களை வச்சு தான் அந்த பிரச்சனைகளை கொடுத்தாரு. இப்போ இவங்க 2 பேரும் இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டாங்களே, கொஞ்ச நாள்லயே இவங்க பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இவங்க சேர்ந்துட்டாங்க. திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை இவங்க பெருசாக்கிக்காம ஒரு நண்பர்கள் மாதிரி ஆயிட்டாங்க. இவங்களுக்காக அடிச்சுக்கிட்ட அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் இன்னும் அதே நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகராகவும் தொண்டராகவும் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதை மட்டும் நான் ஏன் திருப்பி சொல்றேன் அப்படின்னா, ரஜினி அவர்களுக்காக ரஜினி ரசிகர்கள் இந்த மாதிரி கருப்பு கொடியை காட்டி பிரச்சாரங்கள் பண்ணி போஸ்டர்லாம் அடிக்கும் போது பாமக கட்சியை சேர்ந்தவங்க எல்லாரும் அதுக்குன்னு தனி பிரச்சனைகளை கொடுப்பாங்க. ரஜினி ரசிகர்களை போட்டு அடிக்கிறது, அவங்க கட்சியில் உள்ளவங்க அந்த கட்சி பிரச்சாரத்துக்கு வரும்போது ரஜினி ரசிகர்கள் இந்த மாதிரி கருப்பு கொடியை காட்டும் போது அவங்கள போட்டு அடியடின்னு அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல பெரிய வன்முறைனா நடந்திருக்கு. இதெல்லாம் எதுக்காக? வீரப்பனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ரஜினி அவர்கள் சொன்னதுக்காக. இந்த பிரச்சனைக்கு ஒரு அறிக்கை மூலியமா ரிப்ளை கொடுத்துருக்கலாம். ஆனா படம் ரிலீஸ் பண்ண விடாம அதுக்கு பிரச்சனைகளை கொடுத்து தியேட்டர்ல இருக்க ரீலை எடுத்துட்டு போய் தியேட்டர்லாம் உடைச்சு அங்க இருக்க தியேட்டர் ஓனர் எல்லாம் கடத்திட்டு போய் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரஜினி ரசிகர்களுக்கும் பல பிரச்சனைகளை கொடுத்து இதெல்லாம் தேவையே கிடையாது, கட்சி வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வன்முறைகள் அந்த இடத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கூட காமெடி என்ன தெரியுமா, ரஜினி அவர்கள் அந்த படத்துல சிகரெட் பிடிச்சாரு, சரக்கு அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா பிரச்சனை பண்ணாங்க. அவரு கூட நடிக்கக்கூடிய எத்தனையோ நடிகர்கள் சிகரெட் பிடிச்சாங்க, சரக்கு அடிச்சாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான நடிகர்கள் பார்த்தோம்னா அந்த சிகரெட் பிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க சிகரெட் பிடிக்கிறது, அவங்க சரக்கு அடிக்கிறதுனா பிரச்சனையே கிடையாது. தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகர் டாப் நடிகராக இருக்காங்களோ அவங்க சிகரெட் பிடிச்சா, அவங்க சரக்கு அடித்தா மட்டும் அது ஒரு பிரச்சனையை எடுத்துக்குவாங்க. அதை வச்சு பார்த்தோன்னா ரஜினி அவர்களுடைய இந்த பாபா திரைப்படத்துக்கு பிரச்சனை கொடுத்தாங்களே. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா 2006 அப்போ விஜய் அவர்கள் நடித்த அழகிய தமிழ் மகன் அந்த திரைப்படத்துக்கு ஒரு தனி பிரச்சனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய படங்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆக அவருடைய திரைப்படங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த துப்பாக்கி, சர்க்காரு, மெர்சல், இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆச்சு இந்த லியோ, இந்த படம் வரைக்கும் விஜய் அவர்கள் சிகரெட் பிடிச்சாரு அப்படின்னா அதுக்கு தனியாக பிரச்சனையை கிளப்பி அந்த பிரச்சனையை பெருசாக்கி
அது மூலியமா பப்ளிசிட்டி பார்த்தாங்க பாமக தரப்பினர். இதுல அந்த துப்பாக்கி மெர்சல் சர்க்காரு இதெல்லாமே பாமக தரப்புல இருந்து சின்ன சின்ன பிரச்சனையா கொடுத்தாங்க. ஆனா லியோ படத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு வாய்கிலே பேசியிருப்பாங்க, லியோல விஜய் அவர்கள் சிகரெட் பிடிக்கிறாரு, சரக்கு அடிக்கிறாரு, அவர் இளைஞர்களுக்கு இருக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கிறாரு, இந்த மாதிரி காட்சிகள்லாம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை எதிர்த்து ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. சரி, யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்களோட பேரு ராஜேஸ்வரி பிரியா, இவங்க பாமக கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி. இந்த அம்மா பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் சிகரெட் பிடிச்சாரு, சரக்கு அடிச்சாரு, விஜய் அவர்கள் கெட்டவத்தை பேசினாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா பிரச்சனையை கிளப்பினாங்க. ஆனா இப்ப வர முக்காவாசி படங்கள்ல அதிகமா சரக்கு அடிக்கிறாங்க, அதிகமா கெட்டவத்தை பேசுறாங்க, நிறைய நடிகர்கள் சிகரெட் பிடிக்கிறாங்க. அந்த படங்களுக்குன்னா ஒரு பிரச்சனையும் கொடுக்கல. ஆனா விஜய் அவர்கள் பேசிட்டா மட்டும், விஜய் அவர்கள் குடிச்சிட்டா மட்டும் அதுக்கு தனி பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு காமெடி என்ன தெரியுமா? ரஜினி அவர்கள் இப்ப ஜெயிலர் படம் நடிச்சார்ல, அந்த திரைப்படத்துல ரஜினி அவர்கள் கிளைமேக்ஸ்ல சுருட்டு பிடிப்பாரு. 2002 ரஜினி அவர்கள் சிகரெட் பிடிச்சாரு, சரக்கு அடிச்சாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு தனியா பிரச்சனை கொடுத்து படம் ரிலீஸ் பண்ண விடாம தியேட்டரை உடைச்சு ரீல ஆட்டையை போட்டு அங்க இருக்க தியேட்டர் ஓனர்லாம் அடிச்சு கடத்திட்டு போய் படங்களுக்கு இந்த லெவலுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்தாங்க. ஆனா ஜெயிலர் படத்துல ரஜினி அவர்கள் இந்த சுருட்டு பிடிச்சி நிக்கிறார்ல, அதுக்கு ஒருத்தரும் பேசல. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு படத்துல சிகரெட் பிடிக்காம, சரக்கு அடிக்காம, கெட்டவார்த்தை பேச வைக்காம ஒரு திரைப்படம் எடுக்கணும்னா அதுக்கு எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் திருப்பி பிறந்து வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த திரைப்படமே எடுக்க முடியும். இல்லைன்னா இன்னொரு வழியும் இருக்கு. இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாரையும் ஒரு டைம் மிஷினுக்குள்ள அடைச்சு அவங்கள 1960, 70களில் விட்டுட்டு போனோம்னா அவங்க